تعالى وبركاته. اللهم صل على سيدنا محمد في أول كلامنا. اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا. اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل المؤمنين يغضوا من أبصارهم إلى آخر الآية. وقال أيضا: كل المؤمنات يغضن من أبصارهن إلى آخر الآيات. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من حسن الظن من حسن العبادة. صدق رسول النبي الكريم. இன்னையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இங்கு குடியிருக்கக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மகுடம் பார்வையின் விளைவுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்வை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நபிமார்கள், வலிமார்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அதே போல்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆணும் பெண்ணும், ஆண் பெண்ணுக்கு ஒவ்வொரு சட்டமாக கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் தஆலா ஆணுக்கு குறிப்பாக, பெண்ணுக்கு குறிப்பாக என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்: குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்: குல்லில் முஃமினாத்தி யகுதுன்ன மின் அப்சாரிஹிம். முஃமினான பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா தன் குர்ஆனில் பதிவிடுகிறான். கட்டாயமாக உறுதியாக பதிவிடுகிறான். ஆண் பெண் தனித்தனியாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பாவங்களை விட்டும் பார்வையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா இந்த திருமறையிலே இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அதாவது பார்வை உள்ளவர்களுக்கு அதனுடைய ஞாபகம் தெரியாது. அதே பார்வை இல்லாத அவர்களிடத்திற்கு கேட்டு பாருங்க, அவர்கள் தன்னுடைய வருத்தத்தினை எவ்வாறு சொல்லுவார்கள் என்று நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ஞாபகத்திலே பெரிய பெரிய ஞாபகம் என்பது கண் பார்வை. அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், அதை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும், அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அதே போல அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபிலே பதிவிடுகிறாங்க. இது சொல்றது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் 500 வருடம் வாழ்ந்தார். அது எவ்வாறு வாழ்ந்தார்? சுத்தியிலும் கடல், நடுவில் ஒரு பாறை. அந்த பார்வையில் தான்
அந்த பாறையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை 500 வருஷ வாழ்க்கையை கழித்தார். எவ்வாறு கழித்தார் தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொண்டார். அதே போல சுழல் ஊற்று என்ற அந்த தண்ணீர் வழியாக அவர் தண்ணீர் குடித்தார். இந்த 2 உணவுகளை வைத்துதான் தன்னுடைய 500 வருஷ காலத்தையும் கழித்தார். இது அப்படியே போகுது. அவருடைய அஜல் முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் சந்தித்த பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று சொல்லி காட்டுகிறான். இது அந்த மனிதர் ஆச்சரியமா அந்த தன்னுடைய ரப்பிட்ட கேட்கிறாரு, ரப்பே உனக்காக தான் நான் 500 வருடமும் தனிமையில் கழித்தேன், அதுவும் யாரும் இல்லாத நடுக்கடையில் ஒரு பாறையில் நான் கழித்தேன், அதுவும் ஒரே மாதர் பழக்கியும் சுழல் ஊற்று அந்த தண்ணீரை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கை கழிந்தது என்று அந்த மனிதர் தன்னுடைய ரப்பிட்ட சொல்லி காட்டுவார். அல்லாஹ் தஆலா அப்படியா அப்படின்னு கேட்பான். உடனே அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடம் கேட்பான், என்னன்னா இவர் செஞ்ச நன்மையெல்லாம் ஏதாவது ஈடாகுமா என்று கேட்கும் பொழுது அங்குள்ள மலக்குமார் சொல்லுவாங்க, அவனுடைய பார்வைக்கு கூட இந்த நன்மையை சேராது என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுவார்கள். அப்படி என்றால் தன்னுடைய பார்வையை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், எவ்விதத்தில் நாம் பார்வையை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலிடம் அடிக்கடி உணர்த்தி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க, தன்னுடைய பார்வையை யார் பாதுகாக்கிறாரோ, நல்ல வழியில் யார் செலவு செய்கிறாரோ அவரை நான் வறுமை நாளில் நெருப்பை விட்டு நான் பாதுகாக்கிறேன், நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஹராமான பார்வையை விட்டும் ஹராமான செயலை விட்டும் ஹராமான செயல்பாடுகளை விட்டும் யார் தவிர்த்திருக்கிறாரோ அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? தெளிவாக இருக்கும். அதே போல் இமாம்கள் கூறுகிறார்கள், இந்த பார்வை யார் ஹலாலான வழியில் யார் செலவு செய்கிறாரோ அவருடைய உரையும் அவருடைய பேச்சும் மிக தெளிவாக இருக்கும் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு செல்போனுடைய கேமரா 34:12 மிஞ்சி போனா 50 மெகா பிக்சல், அதை விட்ட தெரிஞ்சா எனக்கு தெரியல, ஆனா அதை விட்டு அதிகமா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய கண் பார்வையில் 304 மெகா பிக்சல் வச்சிருக்கிறான். இன்னொன்று என்ன தெரியுமா? கேமரா போன் என்பது அது போட்டோ எடுத்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதை நம்ம காண போட்டாலோ அல்லது எங்கேயாவது அழிச்சு விட்டோம்னா அது மறைஞ்சிடும். ஆனா ஒரு நம்ம 5 வயசுல ஒருத்தரை பார்த்திருப்போம், அதை 60 வயசில் பார்க்கும் பொழுது நீ அவங்க தானே என்று தன்னுடைய பார்வையால் அவனுடைய மூளையில் சேர்த்து வைத்திருப்பான். இது எவ்வாறு? தன்னுடைய பார்வையில் தான் இது இருக்கிறது. அதே போல ஒருத்தவங்க நல்ல எண்ணத்தில் பார்க்க வேண்டும். நல்ல முறையில் ஒரு மனிதரை நல்ல முறையில் எண்ணுவது என்பது அவனுடைய இபாதத்தின் மேல அழகியமானது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவிடுகிறார்கள். ஒருத்தரை நாம் கண்ணிய குறைவாக பார்த்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவரே கண்ணிய குறைவாக நாளை மறுமை நாளை அவனை நடத்துவான். ஒருத்தரை நாம் கண்ணியமாக பார்த்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவரை கண்ணியத்துடன் பார்ப்பார். ஒருவன் பார்வையை பாதுகாத்து விட்டாலே போதும், நல்ல முறையில் அவன் செலவு செய்தாலே போதும், அவனுடைய இபாதத் எப்படி தெரியுமா இருக்கும்? லத்தத்துல் இபாத், அவனுடைய இபாதத் மிக இன்பமாக இருக்கும். அதே ஒருவன் தன்னுடைய பார்வையை ஹராமான விஷயத்தில் அவன் செலவு செய்தான் என்றால் அவனுடைய இபாதத் மிக கடினமாக இருக்கும். 2 ரக்காய் தொழுனா கூட அவனுடைய இபாதத் மிக கடினமாக இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஈஸியா நன்மையை சம்பாதிக்கணும் என்று சொன்னால் 3 விஷயத்தில் பார்த்தால் போதும். ஒன்று குர்ஆன், கஅபத்துல்லாஹ், வாலிதை. இந்த 3 பேருக்கு சாதாரணமாக நல்ல முறையில பார்த்தாலே போதும், அவர்களுக்கு நன்மை ஏறிக்கொண்டே இருக்கிறோம்.
அல்லாஹ் தாலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.